Galaxy Media presents நீங்க இல்லாம நாங்க இல்ல. So this event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காஃபி for sweets and snacks. இவர் ரொம்ப நேரமா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குருவுக்கு வந்து ஸ்பெஷலாக நிறைய பேர் லைஃப்ல இருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் யூ. ஏன்னா ஹோல் ஹார்ட்டடாக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மதியில் இவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி. ஸோ சன் மியூசிக்கில் வந்து ஆரம்பிச்ச ஆங்கரா, அதுக்கப்புறமா நீங்கள் நடிகராக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜோ அப்படிங்கிற படம் கொடுத்து இப்போ எல்லாரோட ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிற ரியோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மக்களே. அவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவார். எதிர்பார்க்கவே இல்லையே. இல்ல இன்னும் உனக்கு பாட்டு ஷூட்டு எனிதிங் ஃபார் நண்பன்பா. சரி இப்போ நீங்க பேசாதீங்க, ரியோ பேசலாம் ஃபர்ஸ்ட். அவ்வளோ சர்ப்ரைஸ் இல்லை. ஆக்சுவலி நான் வர்றேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒரு ஷூட் இருக்குது, நான் வரேனா இல்லையான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கற்பரகம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவீங்களாண்ணா அப்படின்னு. நான் ஷுவராக வந்துடுறேன், நான் எப்படியாவது முடிச்சுட்டு நான் அங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். சரி அப்படி வர்றீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஃபோன் பண்ணால் சொல்லிடுறேன், ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஃபோன் பண்ணாப்புல எடுக்கல. ஸோ அதுதான். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இப்போல்லாம் வந்து ஒரு 100 எபிசோட் அப்படின்றது வந்து ஒரு டெலிவிஷனில் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு. ஒரு 50 எபிசோட் தாண்டிடுச்சு அப்படின்னா அதை தட்டி தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. ஸோ ஒரு யூடியூப்பில் 100 எபிசோடு, அதுவும் ரெகுலர் ஃபாலோவர்ஸோட ஒரு நல்ல கனெக்டோட 100 எபிசோடுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது வந்து குரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். சேனலில் ஐ மீன் அது பக்கத்து வீடு மாதிரி சன் மியூசிக்கும் ஆதித்யா டிவியும், நான் டிஎஸ்கே அசாரு இவன் இந்த பக்கம் வந்தால் நான் அஞ்சனா, ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த ஷோ வந்து ஒரே டைமில் வேறு சேனலில் இருந்தாலுமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கீழே இருக்க அந்த தோசை கடையும் டீ கடையும் வந்து எங்களோட ஹப்பு மாதிரி. மேலே ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கீழே போய் அந்த முட்டை தோசை சாப்பிட்றது, ஆப்பாயில் தட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருக்கும். ஆமாம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அச்சீவ் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ தனியாக நம்ம ட்ராவல் பண்ணல, கூட இவனுங்களாம் வந்துடுறானுங்க அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல். அது குருவை வந்து கலாட்டா குருவா ஒரு யூடியூப் சேனலில் அதுவும் 100 எபிசோடு அச்சீவ் பண்ணி அந்த சேனல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து குருவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி மச் ஹாப்பி ஃபார் யூ. இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா அப்படின்னா, நம்மளோட கோலை வந்து காப்பாற்றி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தையும் நம்ம கனவையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடுற ட்ராவல்ன்றது வேறு, அது 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஓடுறதுன்றது வேறு. ஸோ சேனலில் ஆரம்பித்த அந்த லவ் குருவுக்கும் கற்பகமுக்கும் சேனலில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். இது என்ன இருக்கா இல்லையா, இல்லை இருந்தால் சொல்ல மாட்டுறாங்களா, இல்லை இல்லாமல் இருக்க மாதிரி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அங்கே ஆரம்பித்த அந்த லவ், காதலும் கனவும் ஒன்றா சேர்ந்து 2 பேரும் ஒன்றா அந்த சேனலை ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அது இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்கும்போது அந்த லவ் எவ்வளோ ஸ்ட்ராங், அந்த லவ் வந்து ப்ரொஃபஷன் மேலேயும் சேர்ந்து வரும்போது அது எவ்வளோ அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து குருவும் கற்பகமும். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ கற்பகம். இவரை இத்தனை வருஷமாக மேனேஜ் பண்ணதுக்கு உனக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஓகே. அண்ட் குரு, ஒன்ஸ் அகெயின் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன். நான் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னது எல்லாமே ரியோ சொல்லிட்டான். அப்படியா? ஆமாம் மச்சான். மற்றவங்களாம் இவங்களாம் வருவாங்கன்னு தெரிஞ்சு ஏதோ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். காலைல டீ குடிக்கிறப்ப வரவே மாட்டான், நம்ம என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி இவனுக்கு கடைசியாக ஒரு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, இல்லை ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம பார்க்கும்போது சொன்னான், இல்லை மச்சான் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு ஷூட்டு. என்ன விஷயம்னா, நான் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நான் எழுதின கதையை ஒரு ஹீரோ கேட்குறான்னு ஆசைப்பட்டது வந்து ரியோ தான். அது ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக எனக்கு இருந்தது. அது மற்ற டைம்லாம் கிடையாது. ரியோ ஜெயிச்ச டைமு, ஜோ வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி நான் ஒரு கதை இருக்குது, ஓகேடா கேட்குறேன்டா, இல்லை மச்சான் நான் இன்னும் இப்போ தான் எண்டு முடிக்க போகிறேன், அப்போ முடிச்சுட்டு கூப்பிடு வை அப்படின்னு வச்சுட்டான். நான் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நானும் ரியாவும் பார்த்தோம். அப்போ பார்க்குறப்ப சொன்னான், அப்படியா மச்சான் சூப்பர். அப்போ ஒரு நாள் நான் உட்காடுறேன் கேட்குறேன்,
இல்லை மச்சான் இது லைட்டாக ஜோ சாயில் இருக்குமா, பரவாயில்லடா நான் கேட்குறேன், எனக்கு பிடிச்சா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்லுவேன்ல, உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. இல்லை இப்போது எனக்கு இருக்கோ இல்லையா, நீ சொன்னதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்துருச்சு மச்சான், நான் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி என்னை நானே பூஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் ரியோ தான். தேங்க்யூ ஸோ மச் மச்சான். எனக்கும் ரியோவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்தது என்னுடைய அண்ணன் பிரிட்டோ தான். அடிக்கடி இவன் ஃபோனே எடுக்க மாட்டான். அப்போ பிரிட்டோனுக்கு தான் ஃபோன் பண்ணி ஆனால் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சத்தியமாக நீ வருவேன்னு நான் நினச்சே பார்க்கலாம் மச்சான், நீ வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அது வேறு ஒரு ஃபீலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீ வந்தது எனக்கு தெரியும் இப்போ நீ எவ்வளோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. நமக்கு வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் அங்கே பார்க்குறவங்களுக்கு ரியோவோட ஃப்ரெண்டு குருவான்னு நினச்சி இதுக்கப்புறம் எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை நினச்சாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இறங்கி போனோடனே இதுக்கு நானே மீம் போடுறேன், யாரும் எஃபர்ட் போடும். சரி, சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல வேறு, சாரி. மாறி சந்தோஷமா இருக்கிறது சொல்லிக்கிறாங்க. பட் அடுத்த அவார்டு யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. இது வரைக்குமே வந்து நம்ம கொடுத்தது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கே வந்து தெரியாது. அண்ட் இட்ஸ் none other than to our கலாட்டா குருக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு ஹீரோக்கு வந்து கொடுக்க போற ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் our one and only கலாட்டா குரு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி he's a magician, entertainer, dancer, actor, director. ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்து இந்த ஒரு நேரத்தை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கலாம். How does it feel? நான் தாங்க எல்லா கடையும் ஏறி இறங்கி எல்லாருக்குமே மொமெண்ட்டை செலக்ட் பண்ணேன். என் கூடயே இருந்தா கற்பகம், ஆனால் எனக்கு ஒரு மொமெண்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலுமே இது வாங்கினேங்கிறதுக்காக சொல்லலை, இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன். அதுவும் உண்மையாலுமே ஒரு ஹீரோ கையிலேருந்து கிடைக்கிறப்ப என்ன மாதிரி பசங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ ரியோ ராஜ் அவர்கள். இல்லை ரொம்ப சொன்ன ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்டை நான் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நிறைய மொமெண்ட் இருக்குது. எத்தனை நாள் நான் ஸ்டோரி போட போகிறேன்னு தெரில, எத்தனை நாள் போஸ்ட் போட போகிறேன்னு தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மச்சான். A sweetheart Rio. So Alaripatti and Halwa Kadai Kapi and Unibic ஓட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நீங்க இல்லாம நாங்க இல்ல. This event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் Alaripatti and Halwa Kadai Karupatti Coffee for sweets and snacks.